ஃபைனலா புது டிசியோட பேட்மேன் கேரக்டருக்கு பெர்ஃபெக்ட்டா சூஸ் ஆகுற மாதிரி ஒரு ஆள் கிடைச்சாச்சு. அது வேற யாரும் இல்ல, ஆலன் ரிச்சன். இந்த ஒரு நியூஸையுமே எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே பேட்மேன் கேரக்டருக்கு இவரை காஸ்டிங் பண்ண போறதா ஆன்லைன்ல ஏகப்பட்ட ரூமர்ஸும் லீக்ஸும் வந்துட்டு இருந்துச்சு. இந்த சமயத்துல ஆலன் ரிச்சன், நான் பேட்மேன் கேரக்டரை நடிச்சா அதுக்கு நீங்க எனக்கு ₹1 கூட கொடுக்க தேவையில்ல, நான் உங்களுக்கு பேட்மேன் கேரக்டரை ஃப்ரீயாவே நடிச்சு தரேன்றதையுமே சொல்லியிருக்காரு. படத்துல பேட்மேன் கேரக்டரையும் தாண்டி ரியல் லைஃப்ல நானும் ஒரு பேட்மேன் தான் அப்படின்றத மனுஷன் சொல்லாம சொல்லியிருக்காப்ல. ஆல்ரெடி ரீச்சர் சீரிஸ் மூலமா பயங்கர ஃபேமஸ் ஆன இவரு டிசி ஸ்டுடியோஸ்க்குள்ள வரணுன்றதுக்கு எந்த ஒரு அவசியமே இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி டிசி சந்திச்ச தோல்விகளையும் டிசிக்கு நடந்த கஷ்டங்களையும் பார்த்த இவரு இனிமே வந்து டிசிக்கு இது மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு தானாவே முன் வந்து நான் உங்களுக்கு பேட்மேன் கேரக்டருக்கு நடிச்சு கொடுக்குறேன், அதுக்கு நீங்க எனக்கு ₹1 கூட கொடுக்க தேவையில்லைன்றதையுமே சொல்லியிருக்காரு. ரீச்சர் சீரிஸ் மூலமா இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கதான் செய்யுது. ஜேம்ஸ் கன்னோட டிசியூல பிரேவ் அண்ட் த போல்ட் படத்துல ஒரு புது டார்க் நைட் கேரக்டரா இவரும் இருப்பாருன்னு ஜேம்ஸ் கன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்குன்னு இருந்த ஒரு ரசிகர் பட்டாலுமே இன்னும் அதிகரிச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஒரு படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்துக்காகவும் தனக்காகவும் ஏகப்பட்ட ஃபேன்ஸை உருவாக்குனதுனா அது இவர் தான். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேட்மேன் கேரக்டருக்கு இவர் ஏன் பர்ஃபெக்ட்டா இருப்பாருன்னு. இது மட்டும் இல்லாம ஆலன் ரிச்சனும் பதிலுக்கு பேட்மேன் கேரக்டரை பத்தி புகழ்ந்து தள்ளியிருக்காரு. பேட்மேனோட பேட் கேப்பையும் பேட்மேனோட சூட்டையும் போடுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், நான் பேட்மேன் கேரக்டரா நடிக்க போறது என்னை விட ஃபேன்ஸ் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, இதை நினைச்சு நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு ஆலன் ரிச்சன் 2024 நடந்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அதோட நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிச்ச நான் நேசிச்ச ஒரு சூப்பர் ஹீரோஸ் கேரக்டர்னா அது பேட்மேன் தான். பேட் பிளேனை சூட் பண்றதுக்காக ஜோக்கர் அவரோட பேண்ட்ல இருந்து கன் எடுத்தது இந்த சீன்ல என்னோட சின்ன வயசுல நான் ரொம்பவும் ரசிச்சு பார்த்தது. இந்த சீன் அப்பவே என்னோட ஆள் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. இப்போ நான் அந்த கேரக்டர்ல நடிக்க போறேன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு ஆலன் ரிச்சன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம ஜேம்ஸ் கன் அவரோட ட்விட்டர் பேஜ்லயும் அவரோட எக்ஸ் பேஜ்லயும் பேட்மேன் கேரக்டரா இவர் நடிக்கல, நாங்களும் பேட்மேன் கேரக்டருக்கு இன்னும் யாரையும் சூஸ் பண்ணல அப்படின்னு ஜேம்ஸ் கன் ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. ஒரு அழகான வாய்ப்பு டிசியை தேடி வரும்போது ஜேம்ஸ் கன் எதுக்காக மறுக்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை ஜேம்ஸ் கன் வேற யாராவது பேட்மேன் கேரக்டருக்கு பிளான் பண்ணி வச்சிருப்பாரோ, இல்லனா ஆலன் ரிச்சனே பேட்மேனா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆலன் ரிச்சனே பேட்மேனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான கேரக்டர் தான், ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கூட ஜேம்ஸ் கன் இந்த ட்விட்டர் போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம், யாருக்கு தெரியும். அப்போ ஆடியன்ஸ் மத்தியில ரைஸ் ஆன பேட்மேன் கேரக்டர் இப்போ வரைக்குமே அந்த கேரக்டர் செம பீக்ல இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு கேரக்டரை டிசி பயன்படுத்த போறாங்கன்றதுக்கு ஒரு சின்ன அப்டேட் கூட கொடுக்காம இருக்காங்க. டிசிலேயே 2 மிகப்பெரிய கேரக்டர்ஸ்னா ஒன்னு சூப்பர்மேன், இன்னொன்னு பேட்மேன். சூப்பர்மேனுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு படம் வரப்போகுது. அப்போ என் தலைமை பேட்மேனுக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கிற மாதிரி தான் இருக்கு. பேட்மேனுக்கு பிரேவ் அண்ட் த போல்ட் சொல்லியிருக்காங்க, அதை பத்தின ஒரு சின்ன அப்டேட் கூட டிசி சைட்ல இருந்து இன்னுமே வரல. இவ்வளவு ஏன் பேட்மேன் கேரக்டருக்கு யாரை காஸ்டிங் பண்ண போறோன்றதே இன்னுமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. இதெல்லாம் கேட்கறப்போ லைட்டா கவலையா தான் இருக்கு. லெட்ஸ் ஹோப் ஜேம்ஸ் கன் கைவிட்ற மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாப்போம் என்ன பண்றாருன்னு. ஃபியூச்சர்ல டிசி எதை நோக்கி நகர போகுதுன்றதுமே இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. டிசி ஒரு தனி சோலோ படமா இருக்கட்டும், ஜஸ்டிஸ் லீக் மாதிரியான ஒரு டீம் சூப்பர் ஹீரோஸ் படமா இருக்கட்டும், சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஆக்ஷன் த்ரில்லர் சம்பந்தப்பட்ட படங்கள் எல்லாத்தையுமே கம்மி பட்ஜெட்ல செம சூப்பரா பண்றதுக்கான திறமை அவங்க கிட்ட இருக்கு. இந்த வகையில நம்ம டிசியை பாராட்டி தான் ஆகணும். ஆனா ஜேம்ஸ் கன் அவர் கொடுத்த அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கான பிளான் இருக்கிறதாகவும் அவெஞ்சர்ஸ் எண்டிகேம் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படத்தோட அவரோட 6 இயர்ஸ் பிளானை முடிக்க போறதாகவும் சொல்லியிருக்காரு. ஜேம்ஸ் கன்னோட 6 இயர்ஸ் பிளான்ல சொல்லப்பட்ட படங்கள் எல்லாமே எதை நோக்கி நகர போகுதுன்றதுக்கு ஒரு தெளிவு இல்லாம இருக்கு. ஜேம்ஸ் கன்னும் பீட்டர் சாஃப்ரானும் இதை பத்தி யோசிக்காம அவசரப்பட்டுட்டாங்களோன்ற ஒரு பயத்தையுமே ஃபேன்ஸ் மத்தியில ஏற்படுத்தி இருக்கு. ஒருவேளை ஜேம்ஸ் கன் ஆல்ரெடி இதை பத்தி யோசிச்சு வெளியே தெரியாம பிளான் பண்ணிட்டு இருக்காரா, ஒருவேளை ஜேம்ஸ் கன்னும் பீட்டர் சாஃப்ரானும் இதை பத்தி யோசிக்காம விட்டுட்டாங்களான்னு அவங்களுக்கு தான் தெரியும். சப்போஸ் இவங்க இதை பத்திலாம் யோசிக்காம புது டிசியூக்கான 6 இயர்ஸ் பிளானை போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஃபியூச்சர்ல ஒரு பெரிய தடுமாற்றத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் கன் ஆல்ரெடி இதை பத்திலாம் கிளியரா யோசிச்சு வெளியே யாருக்கும் தெரியாம டிசியை வச்சு ஒரு பயங்கரமான பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். டிசியோடவும் டிசி ஃபேன்ஸோடவும் கடைசி நம்பிக்கை ஜேம்ஸ் கன் மட்டும்தான். பல தோல்விகளை சந்திச்சு கடலோட ஆழத்துல மூழ்கி கிடக்கிற டிசியை ஜேம்ஸ் கன் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக ஒரு சில தவறுகளும் குறைகளும் இருக்கிறது சகஜம் தான், அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. டிசம்பர் மந்த்ல ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் படத்துக்கான அபிஷியல் டீசருமே மக்கள் கிட்ட இருந்து ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அதிகப்படியான வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து சூப்பர்மேன் படத்துக்கான இன்னொரு ட்ரைலரும் கூடிய சீக்கிரம் வந்துருன்றதையும் ஜேம்ஸ் கன் கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. டிசம்பர் மந்த்ல ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் படத்துக்கான டீசரை ஆன்லைன்ல பட்டி தொட்டி எல்லாம் பரவி எங்கோ கொண்டு போயிடுச்சு. இதுல ட்ரைலர் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். டிசி ஃபேன்ஸுக்கு சூப்பர்மேன் படம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கிறது ஜஸ்டிஸ் லீக் டீம் மறுபடியும் வருவாங்களா மாட்டாங்களான்றது தான். இதை பத்தி ஜேம்ஸ் கன் கிட்ட கேட்கும்போது ஜஸ்டிஸ் லீக் இல்லனா ஜஸ்டிஸ் சொசைட்டி இது மாதிரியான ஒரு டீம் வருவாங்களா மாட்டாங்களான்னு ஜேம்ஸ் கன் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்காம ஆடியன்ஸ் நீட்டா கன்ஃபியூஸ் பண்ணிட்டாருன்னு கூட சொல்லலாம். இந்த கேள்விக்கு ஜேம்ஸ் கன் சொன்ன பதில், டிசி யூனிவர்ஸ்ல ஒரு சூப்பர் ஹீரோஸ் டீமை உருவாக்கணும்ன்ற ஒரு பிளான் எங்க கிட்ட இருக்கு, நாங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா அந்த பிளானை நடத்தி காட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. ஜேம்ஸ் கனோட இந்த பிளான்ல ஜஸ்டிஸ் லீக் டீம் வரப்போறாங்களா இல்ல ஜஸ்டிஸ் சொசைட்டி வரப்போறாங்களா, 2 டீமும் சேர்ந்து வரப்போறாங்களா இல்ல ஜேம்ஸ் கன் ஒரு புது சூப்பர் ஹீரோஸ் டீமை பில்ட் பண்ண போறாரான்றது ஜேம்ஸ் கனுக்கு தான் தெரியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்த்த டிசியூவோட அப்டேட்ஸ்ல நீங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.